கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை உண்டாவதாக. ஏலோகின் விடுதலின் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் 6 மாதங்கள் நம்மளை கிருபையாய் தாண்டி ஒரு புதிய மாதத்துக்குள்ளாக கர்த்தர் உங்களை என்னை கர்த்தர் நடத்தியிருக்கிறார். அந்த உன்னத ஆண்டவர் உயர்த்தி நம்ம எல்லாரும் பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஆமென். நல்ல உற்சாகமா நல்ல கைகளை தட்டி பாடுவோம். எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே. ஏற்ற வேளையில உங்களுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து சோர்ந்திடாமல் உங்களை என்னை காத்ததை நம்ம எண்ணி பாடுவோமா? சோர்ந்து போன நேரங்களில் கிருபைகளை தந்தாரே, விழுந்து விடாமல் தூக்கி எடுத்தவரை இந்த 7வது மாதத்தில் நம்ம நன்றி சொல்ல போகிறோம். எங்களை ஏற்ற வேளையில் எங்களை நடத்துகிறவரே, ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் சுமந்ததை போற்றி பாடுவேன். ஏற்ற வேளையிலும் வாக்குகள் தந்து என்னை சோர்ந்திடாமல் காத்ததை எண்ணி பாடுவேன். சோர்ந்திட்ட வேளையிலும் கிருபைகள் தந்து என்னை விழுந்திடாமல் காத்ததை போற்றி பாடுவேன். இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. இடைவிடாமல் காத்தீரையா, உந்தன் வார்த்தைகளால் நடத்தினீரையா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொல்லுங்க. இந்த புதிய காலை நேரத்துல ஒரு புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துவோமா? அப்பா, எல்லாரும் கண்களை மூடி இதுவரை நடத்தினவன், இதுவரை உதவி செய்தவன், எண்ணி முடியாத அற்புதங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் எங்க கூட இருக்கிறீங்களேப்பா. கோடி கோடி நன்றி சொன்னாலும் உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் அர்ப்பணிக்கிறோம்பா. எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத
முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில் இதுவரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்தீங்களேப்பா. 7வது மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு துணையா நின்று எங்கள் ஆண்டவரே சுதந்திரங்களை எங்களுக்கு ஆஸ்வாதமா மாற்றித்தாங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் உடைய மகிமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னத்துக்கு நேரம் நாங்கள் விட்டு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியான எங்கள் நடுவில் இறங்கி அசைமாடுங்க. நீர் ஆளுகை செய்யுங்கப்பா. இயேசு பெரியவராய், உன்னதமான ஆண்டவர் பெரியவராய் நின்று கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களோடு அன்று பேச விரும்புகிறார். அந்த 1ஆம் தேதி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மளோடு என்ன இடைப்பட போகிறாரு வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 18வது வசனத்தை நம்ம வாசிக்கலாமே. உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்களுடைய சுதந்திரம் என்றென்றைக்கும் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இந்த மாதம் உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறாராம். அவர்களுடைய சுதந்திரம் நிற்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் புதிய மாதத்தில் உங்களை என்னை அவர் எப்படி எதிர்பார்க்கிறார்? உத்தமர்களாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உத்தமர்களாக இருக்கிறோம்? நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதம் வேணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், இந்த மாதத்தில் யாவது என் வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும்னு சொல்லி அநேக நேரம் நீ எதிர்பார்ப்பது உண்டு. ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா? நீ உத்தமமாக இருக்கிறாயா, நீ உண்மையாக இருக்கிறாயான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. அப்போ உங்களிடத்துல உண்மை இருக்கு, உத்தமம் இருக்குன்னா எஜமான் உங்களை சந்தோஷத்துக்கு நேரம் நடத்துவார். உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் பிள்ளைகளையும் ஒரு சந்தோஷமான ஆசீர்வாதங்களுக்கு நேராக கர்த்தர் நடத்துவார். பிரியமானவர்களே, நீங்கள் உத்தமமாக இருக்கணும்னு சொல்லி தான் கர்த்தர் விரும்புகிறாரு. வேதத்தை வாசிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தில் வசனம் சொல்லுகிறது, என் கற்பனைகளை கை கொண்டு உண்மையாய் இருப்பானாகில் அவனே யாராமா? நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த நீதிமான் பிழைப்பான். நம்ம பிழைக்கணும், நம்ம வாழணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களா? உங்களிடத்தில் உண்மை வேணும். பிரியமானவர்களே, யார் ஒருத்தவங்க உண்மையாக இருக்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கிறாங்களோ அவங்க தான் நீதிமான். மனுஷனுக்கு முன்னாடி உண்மையாக இருப்பதை போல நடிப்பவர்கள் நீதிமான் அல்ல. ஆண்டவர் யாரை எதிர்பார்க்கிறாரா? தேவனுக்கு முன்பாக உண்மையாய் இருக்கணும். ஆண்டவருடைய பார்வையில் அவருடைய கட்டளைகளின்படி, அவருடைய பிரமாணத்தின்படி, கற்பனைகளின்படி ஒரு மனுஷன் உண்மையாக இருப்பான்னா அவன் தாங்க நீதிமானே. அவனைத்தான் கர்த்தர் என்ன சொல்கிறாரா? பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவர் உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? துணையாக இருக்க போகிறார். வேதம் தான் சொல்லுகிறது, உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார், அவன் சுதந்திரம் நிற்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நான் இன்னைக்கு உத்தமமாக இருக்கணும், வேதத்தில் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 84வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஒருவேளை நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார். உத்தமம் உள்ள ஆத்மாவை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நன்மை வேணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உத்தமமாக இருங்க. பிரியமானவர்களே, 2 நாளாகம புஸ்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு பாருங்க. அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டு இருக்கிறது. எதற்கு தெரியுமாங்க? உங்களுக்கு அந்த வல்லமையை விளங்க பண்ணணும், உங்கள் வீட்டில் அற்புதம் நடக்கணும், உங்கள் ஊழிய ஸ்தலத்தில் அற்புதம் நடக்கணும், உங்கள் பிள்ளைகளுக்கு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறதா? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்றாருங்க, உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறாரா? உத்தமராக இருந்து அவர் தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை இந்த காலை நேரத்தில் விளங்க பண்ண போகிறார். ஆண்டவர் எதிர்பார்க்க என்ன தெரியுமாங்க? நீங்கள் உத்தமமாக இருங்க, உண்மையாக இருங்க, நீதிமானாக இருங்க, தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று தான் வசனம் சொல்லுகிறது. அதே நீங்கள் 2 நாளாகம புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள்.
லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராய் இருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாய் இருந்து காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். யோசபாத் ராஜாவுக்கு அநேக வெகுமதிகள், அநேக நன்மைகளை கர்த்தர் கொடுத்திருந்தார். தேசத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் அவருக்கு இருந்தது. ஆனால் அநேக நேரங்களில் சில நேரம் வந்து யோசபாத் ராஜா அந்நிய மனுஷர்களோடு அவர் ஐக்கியம் கொண்டு சில நெருக்கத்துக்குள்ள அவர் போயிடுறாரு, சில பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. ஆனாலும் கர்த்தர் யோசபாத்தோட இருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரா, யோசபாத்தை பாதுகாக்கிறாராம். இங்கே நம்ம வாசிக்கிறோம், வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, நீங்கள் திடமனதாக இருந்து உங்கள் காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணையாக இருப்பாராம். உத்தமனுக்கு நன்மை கொடுக்கிறாரா. ஒரு மனுஷன் உத்தமமாக இருக்கும் பொழுது தம்முடைய வல்லமையை, தம்முடைய கிருபையை அவர் விளங்க பண்ணுகிறார். மூன்றாவது நம்ம பார்க்கிறோம், உத்தமனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா, துணையாய் நிற்கிறார். சொல்லுங்க, நீங்க உத்தமமா இருக்கிறீங்களா, உண்மையா இருக்கிறீங்களா? மனுஷனுக்கு முன்னாடி ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு முன்பாக நம்ம உத்தமம் உள்ளவர்களாக இருக்கணும். அந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வந்தது, உபத்திரவங்கள் வந்தது. 3 ராஜாக்கள், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார் 3 ராஜாக்களும் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண புறப்பட்டு வந்தாங்க. ஆனால் யோசபாத்தோ பயந்து கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டார். ஏன்னா அவர் உத்தமமாக இருந்தபடினால தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை தேடினார் அந்த யோசபாத் ராஜா. 3 நாடுகள் நெருக்கிறாங்க, ஒரு மரண பிடியில் இருக்கிறாங்க. ஆண்டோட சமூகத்தில் உபவாசித்து ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இது ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எனக்கு பலன் இல்லை. உபவாசித்து ஜெபிக்கிறாரு. கர்த்தருடைய ஆவி அங்கே இறங்கினது. உத்தமமாக இருந்த யோசபாத்துக்கு கர்த்தருடைய ஆவி இறங்கி சொல்லுகிறது. 13வது வசனத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. பார்த்தீங்க, உத்தமமாயிருந்த அந்த யோசபாத்து உபவாசம் பண்ணினாரு, ஆண்டுடைய ஆலயத்தில் ஜபிக்கிறாரு. பரிசுத்த ஆவியின் வல்லமை லேவியருக்குள் இறங்கி சொல்றாரு, யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. நீங்க அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் என்று சொன்ன அவங்க பாடி ஜெபம் பண்ணி துதிக்கும் பொழுது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிந்தார்கள். பாருங்க, யுத்தத்தில் கர்த்தர் துணையா நின்னாங்க. அந்த யோசபாத் ராஜா ராணுவ பலத்தை தேடலை, பக்கத்து நாட்டினுடைய உதவியை தேடலை, வேற பலசாலிகளுடைய உதவியை தேடி போகல, கர்த்தருடைய உதவியை தேடி வந்தாருங்க. நிச்சயமா உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்ற வசனத்தின்படி 3 நாடுகள், மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், சேயீர் மலை தேசத்தார். ஆனால் ஒரே ராஜா யோசபாத் ராஜா, யூதா இஸ்ரவேல் வம்சத்தை ஆளுகை செய்கிற அந்த யோசபாத் ராஜா சிங்கிள் தனி மனிதனாக நிற்கிறார் யுத்த காலத்தில். ஆனால் அந்த சிங்களா நின்னாலும் கர்த்தருடைய துணையோடு நின்னார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. தனியாய் நின்றாலும் கர்த்தருடைய துணை அந்த யோசபாத்துக்கு ராஜாவோடு இருந்தபடினால தான் அந்த யுத்தத்தில் அவங்க பாடி துதிக்கிறாங்க. ஆராதிக்க ஆராதிக்க எதிரிகள் வெட்டுண்டு மடிந்தார்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு உத்தமமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு துணையா நிற்க போறாரு. காரியத்தை நீங்க நடத்துங்க. இந்த மாதம் ஆண்டவர் சொல்றாரு, என்ன காரியத்தை குறித்து நீங்க கலங்குறீங்க? நீங்க கர்த்தர் தெளிவா சொல்றாரு, கர்த்தர் துணை, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் திடமனதா இருந்து உங்க காரியத்தை நடத்துங்க, கலங்காதீங்க. மனுஷர்களை பார்த்து பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். அந்த துணையாக இருக்கிற ஆண்டவர் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அநேக ஆயிரங்களுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீதிமொழியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். செவ்வையானவர்கள் பூமியிலே வாசம் செம்மையானவர்கள் பூமியிலே வாசம் பண்ணுவார்கள், உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். உத்தமர்கள் அதிலே தங்கியிருப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது. செம்மையானவர்கள் பூமியில் என்ன செய்வாங்களா, வாசம் பண்ணுவாங்கன்னு வசனம் சொல்லுகிறது. இப்போ நம்ம வாழ்க்கையில செம்மையானவர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்னா பூமியில கர்த்தர் நம்மளை என்ன செய்வாராம், ஒரு ஆசீர்வாதமாக நடத்துவாரு. அந்த தேசத்தை கர்த்தர் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராம். என் ஆண்டு சொல்றாரு, உத்தமர்களின் நாட்கள் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார். அவங்க நாட்கள் ஒவ்வொன்று ஆண்டோடைய சமூகத்தில் விலையேற பெற்றது. அந்த நாட்கள் எதற்கு தெரியுமாங்க? நீங்கள் தேசங்களுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கணும், அந்த தேசத்துடைய நன்மைகளை சுதந்திரிக்கும்படியாகவே கர்த்தர் உங்களை என்ன செஞ்சிருக்கிறாரா, வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமா அந்த ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்க உதவி செய்வார். அந்த ஆண்டவர் உங்களுக்கு சுதந்திரிப்பதற்கு உதவி செய்வார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்களுக்கு அதிசயங்களை செய்கிற ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உத்தமர்களாகிய உங்களை கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாராம். உங்களுக்கு சுதந்திரம் நிற்கும். சுதந்திரம் என்பது சொத்து, சுதந்திரம் என்பது நன்மை, சுதந்திரம் என்பது பிள்ளைகள், சுதந்திரம் என்பது ஆஸ்தி. இந்த 7வது மாதத்தில் உங்கள் சுதந்திரத்தை நிலைக்க பண்ண போறாரு. உங்கள் சுதந்திரம் நிலை நிற்கும் ஆண்டவர் சொல்லுகிறாரு. இந்த நாள் ஆண்டவர் சொன்னபடியே அற்புதம் நடக்க போகுது.
புதிய மாதத்தில் அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே. உத்தமர்களின் நாட்களை அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. உத்தமர்களுக்கு, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மையை வழங்குகிற ஆண்டவே, உடைய கட்டளைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் பிழைக்கும்படியாக அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறீங்கப்பா. இந்த காலை நேரத்தில் இவர்களுக்கு கர்த்தர் உத்தமர்களுக்கு நன்மையை செய்யுங்க. நீங்கள் நன்மை எதிர்பார்த்துருக்கிறீங்களா? உண்மை உத்தமமாக இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்ல, எவ்வளவோ உண்மையாக இருந்தேன், எவ்வளோ உத்தமமாக இருந்தேன், என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயம் இல்லை, ஒரு அற்புதம் நடக்கலன்னு சொல்லி நினைக்கிறீங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். ஏற்ற வேளையில் நன்மை செய்வார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற ஆண்டவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிற உங்களுக்கு தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுவா, தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாக அவருடைய கண்கள் விழாவிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள அற்புதம் நடக்கும் இந்த மாதத்தில். ஏன்னா உத்தமமாக இருக்கிற உங்களுக்கு அவருடைய காரியத்தில், தேவனுடைய விஷயத்தில், தேவனை ஆராதிக்கிற காரியங்களில், கர்த்தரை தேடுற காரியங்களில், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற காரியங்களில், கர்த்தருடைய சமூகத்தில், வசனங்களில், கட்டளைகளில், கற்பனைகளில், நீங்கள் உண்மையாக இருக்கிற காரியங்களில் தேவன் தம்முடைய வல்லமை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, திடமனதா இருந்து காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் சொல்றாருமா, காரியத்தை நடத்துங்க தகப்பனே, உங்கள் காரியத்தை நடத்துங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை, உங்களுக்கு துணை அவர்தான். இந்த மாதம் உத்தமமா இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் துணையாய் இருப்பார், துணையாக இருப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவருக்குள்ள இந்த மாதம் நான் என்ன செய்ய போகிறேன், என் ஊழியத்தில் என்ன செய்ய போகிறேன், என் குடும்ப காரியங்கள் என்ன நடக்கும், என் பிள்ளைகளுடைய காரியங்கள், வீட்டு காரியங்கள் என்ன நடக்கும், எல்லாவற்றையும் கர்த்தர் சந்தித்து நன்மையை வழங்க பண்ணுவா, மகிமையை விளங்க பண்ணுவா. கர்த்தர் துணையாக நிற்க போகிறீங்க. உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உத்தம இருதயத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ள இந்த காலை நேரத்தில் ஒரு அற்புதத்தின் வல்லம் இறங்கட்டும், ஒரு அற்புதத்தின் வல்லம் இறங்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ரெண்டு கைகளை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த வல்லமையை ஆவியான உங்களுக்குள் இறங்கி அந்த விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உத்தமர்கள் நாட்களை அறிந்திருக்கிறார். உங்கள் சுதந்திரம் நிற்கும், உங்கள் பிள்ளைகள் நிற்பார்கள், உங்கள் ஆஸ்திகள் சம்பத்தில் நிலை நிற்கப்படும் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியிலே நீங்க வாசமாக இருப்பீங்க, உத்தமர்கள் அதிலே தங்கி இருப்பார்கள். செம்மையானவர்களாக இருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறாரு, அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறாரு. அற்புதத்தை நீங்க செய்யுங்க. கர்த்தர் அநேக ஆயிரங்களுக்கும் அநேக ஆசீர்வாதங்களுக்கு நேராக லட்சங்களுக்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த மாதம் முழுவதும் உத்தமத்தோடு கர்த்தர் கிருபையா நடத்துங்கப்பா, நடத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரும் சாட்சியா வரட்டும். இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் என்று கர்த்தருடைய நாமத்தையே மகிமைப்படுத்த அப்பா நீங்க உதவி செய்வீராக. மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.